ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கேரளா சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் காயாமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கேரளா சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.